சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய அந்த நடுவில் இருக்க ஒரு பகுதி மட்டும்தான் பாருங்களேன். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். பவுல் இந்த காரியத்தை எழுதுகிறார். இதை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு அந்த நடுவில் இருக்க அந்த ஒரு வார்த்தையை குறித்து மாத்திரம் எனக்கு உணர்த்தினார், என்னோடு பேச ஆரம்பித்தார். அதைத்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது. ஆமென். இந்த வார்த்தை என்னைய ரொம்ப தொட்டது. அப்போ கர்த்தர் பாருங்களேன் எப்படி பவுலை அழைத்தாராம். பாருங்கள், முந்தின வசத்துடைய கடைசி பகுதி பாருங்கள், தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் பவுல். அப்போ நம்மளையும் கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கிருபையாய் அழைத்திருக்கிறார். பவுலை எப்படி அழைச்சாரோ அதே போல் தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்து நமக்குள்ளே எதை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார் பாருங்க. அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது. கர்த்தர் நம்மளை அழைத்த தேவன் அவரையே நமக்குள்ள வெளிப்படுத்துறதுக்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாராம். ஆனால் நம்முடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம எதுக்கு பழக்கப்பட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நம்ம என்ன செய்கிறோம்? பிரியமாக இருக்கிறோம். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட, அவரால் நம்ம விடுவிக்கப்பட, அவரால் நாம் சுகம் பெற்றுக்கொள்ள, அவரால் நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் மாற, ஒரு சொல்யூஷன் உண்டாக, இதுக்காகவே நம்ம என்ன செய்கிறோம்? பிரியமாய் அவரை தேடுகிறோம். அப்படிதானே? இதில் நம்ம பிரியமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தையின் மூலமாக? அவரையே அவர் நமக்காக என்ன செய்வாராம்? வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறாராம். அப்போ அவரை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தம், உங்களை குறித்த அவருடைய சித்தம், இதையெல்லாம் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாக நீங்கள் மாறணும். நாம் கர்த்தர்கிட்ட வர்றதே ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக வருகிறோம் என்றால், அவரோட உறவாட நம்மளால் என்ன செய்ய முடியாது? முடியாது. அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை என்ன செய்கிறார்? கிருபையாய் கொடுக்கிறார். ஏன்னா அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் அவரையே உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பிரியமுள்ளவராக இருக்கிறாராம். அப்படி வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு பிரியமாக இருக்குதாம். அதனால் நம்ம இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் இருதயத்தின் திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக நீங்கள் தேடும்போது, கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட உறவாடுதலுக்குள்ளே நீங்கள் வரும்போது, கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். உங்களோட பெரிய பெரிய காரியங்களை பேச ஆரம்பிப்பார். உங்களோட அவருடைய விருப்பத்தை ஷேர் பண்ண ஆரம்பிப்பார். உங்களோட ரகசியங்களை பேச ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம ஒரு தேவைக்காக, நம்முடைய காரியங்களுக்காக தேவனை தேடி ஜெபித்து பழகி இருந்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு உறவாடி, அப்படி ஜெபிப்பது தவறுன்னு ஆண்டவர் சொல்லலை. அப்படி ஜெபிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அவரை தேடும்போது கர்த்தரை நீங்கள் தேடுங்க. அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம அவரை பிரியத்தோடு தேடணும்னா அவரையே அவர் நமக்கு வெளிப்படுத்த பிரியமுள்ளவராயும் வாஞ்சையுள்ளவராயும் இருக்கிறார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றியப்பா. ஆண்டவரை, ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களை தேடி வரும்போது, உமக்காக உம்மை தேடி வர எசப்பா, உம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்காக, உம்மோடு உறவாடி அப்பா ஸ்தோத்திரம், உம்மோடு பேசுவதற்காக அப்பா நாங்கள் உம்மை தேடி வர, அது நிமித்தம் ஆண்டவரே இசப்பா, நீங்கள் உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படியே செய்கிற உம்முடைய கிருபை காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.